வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி டாஸ்க்கா எத குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜாங்கம் டாஸ்க் குடுத்துருக்காங்க. இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜா, ராணி அதுக்கப்புறம் அங்க படைத்தளபதி அப்படி இப்படி ராஜா தான் மத்த எல்லாருமே வருவாங்க. ஸோ அந்த மாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு டாஸ்க் தான் இந்த வீக் வந்திருக்கு. 6வது சீசன் வந்து செம்மையா இருந்துச்சு. அசீம் அண்ட் விக்ரம் அவங்களோட சண்டை போடுற அந்த சீன்லாம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த சீசன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது ராஜாவா, ராணவ் அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ராணியா அதாவது கிங், குயின் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. குயினா வந்து யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாச்சன் அவர்கள். "என்னடாடி இப்படி பண்றீங்களே!" அப்படிங்கிறாப்புல தான் இருக்கு. ஸோ இத வந்து யார தேர்ந்தெடுத்திருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ராஜாவா, முத்துக்குமார், ராணியா வந்து சௌந்தர்யாவ தேர்ந்தெடுத்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பட் வந்து இப்ப புதுசா வந்த ராணவுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, பெரிய இம்பார்ட்டன்ட் வந்து குடுத்துக்கிட்டு, வேற லெவல்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த ஷோ போயிட்டு இருக்கு. அது இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா, ரூல்லாம் வந்து பிரேக் பண்ணி, இங்கருந்து தாண்டி குதிச்சு, கேப்டன்கிட்ட வந்து சண்டைலாம் போட்டுட்டு இருந்தாங்க மஞ்சரி கிட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பதவி வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப அவர்ட்ட போயிருக்கு. ஸோ இது எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த வீக் ஃபுல்லா வந்து பார்த்துட்டீங்கன்னா, வேற லெவல்ல இருக்க போகுது. ராஜாவா அவர் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட பெர்ஃபார்மன்ஸ குடுக்க போறாரு. ராணியா, சாச்சன் அவர்கள் எந்த அளவுக்கு குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அவங்க எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு போய் ராணவ் கூட ஓகே ராஜா குடுத்தது. அவர் வந்து ஓரளவுக்கு கெத்தா கேம் விளையாடுறாரு. அந்த ஸ்கூல் டாஸ்க்லாம் கூட வேற லெவல்ல பண்ணாரு. ஓரளவுக்கு அவர் வந்து அடிச்சு பேசுவாரு. ராஜாவுக்கு தகுந்த எல்லா வேலையும் அவர் வந்து கரெக்ட்டா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். பட் ராணியா வந்து பார்த்தீங்கன்னா, சாஜனாவுக்கு குடுத்தது தான் ஏத்துக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேற யாருக்காச்சும் குடுத்துருக்கலாம். ஒண்ணு பவித்ரா குடுத்துருக்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா குடுத்துருக்கலாம். ஸோ இவங்கலாம் வந்து கேம் நல்லா ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த ராணி கேரக்டர் அந்த குயினா இருக்கிறதுக்கு ஒரு தகுதியான ஒரு நபரா இவங்க இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ இதுதான் போயிட்டுருக்கு. இந்த வீக்ல அடுத்தடுத்த இதுல தெரிஞ்சிரும். ஸோ யார் வந்து ராஜா மாதாவா இருக்காங்க. அதுக்கப்புறம் படைத்தளபதி, அப்ப அங்க அங்க சேவை செய்யக்கூடியவங்க அந்த மாரி கேரக்டர்லாம் நெறைய வரப்போகுது. அடுத்தடுத்த இதுல வந்து தெரியும். அவங்க யார் யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மெயினா வந்து பார்த்துட்டீங்கன்னா, ராஜாவா, கிங்கா வந்து பார்த்துட்டீங்கன்னா ராணவ் அவர்களும், ராணியா, குயினா வந்து பார்த்துட்டீங்கன்னா சாஜனாவும் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் ராஜா, ராணியா இருக்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சிருக்கு, இல்ல புடிக்கல வேற ஆள போட்டுருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.